நடிகரும் இயக்குனருமான மனோஜ் சில தினங்களுக்கு முன்பு மரணமடைஞ்சார். மாரடைப்பு காரணமாக இவர் இவ்வுலகை விட்டு சென்ற செய்தியை கேட்டதுமே அனைவருக்கும் பதட்டம்தான். சூர்யா, கார்த்தி, விஜய், சரத்குமார், கவுண்டமணி என அனைத்து பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனால் சிலர் சோஷியல் மீடியாவில் கூட இரங்கல் தெரிவிக்கலை. அதில் ரஜினி நேரில் வராதது கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் ஊரில் இருந்திருந்தால் நிச்சயம் ஓடோடி வந்திருப்பார். தற்போது அவர் வெளிநாட்டில் இருக்கார், வர முடியாத சூழல் என்பதனால தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதா செய்திகள் கசிஞ்சிருக்கு. ஆனால் பாரதி ராஜாவுக்கு நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் இருக்கும் கமல் நேரில் வரலை. சோஷியல் மீடியாவில் இரங்கல் பதிவு மட்டும் போட்டார். கேட்டால் சாவு வீட்டுக்கு செல்வதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வார். இப்படியே எல்லாரும் நினைத்தால் இறுதியில் நம்மை தூக்கி செல்வதற்கு கூட ஆள் இருக்காது என வலைப்பேச்சு அந்தணன் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதே போல் இந்த இறப்பு செய்தி வந்ததும் இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டு தன் வருத்தத்தை பதிவு செஞ்சிருந்தார். இறுதி அஞ்சலி செலுத்த நேரில் செல்லலை. இத்தனைக்கும் பாரதி ராஜா அவரின் நெடுங்கால நெருங்கிய நண்பர். பவதாரணி இறப்பின் போது முடியாத நிலையிலையும் பாரதி ராஜா வந்து அழுத காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். ஆனால் மனோஜ் இறப்பிற்கு இளையராஜா வரலை. தற்போது பார்த்தா திருவண்ணாமலையில் மோட்ச தீபம் ஏற்றி வச்சிருக்காரு. அதே போல் வைரமுத்து நீண்ட கவிதை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஒருவரின் மரண செய்தி கேட்டால் கண்ணீர் வருமா, கவிதை வருமா, இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என அந்தணன் வருத்தத்தோடு பேசியிருக்காரு. அதே போல் பாரதி ராஜாவின் நெருங்கிய நட்பு வட்டாரங்களிலேயே இப்படி நாடகம் ஆடிவிட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருக்காரு.